ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து செம்ம ஜாலியான வீடியோ தான். பசங்களாம் வந்து நீச்சல் இன்னும் சொல்லி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. அப்ப வந்து பயங்கர கோல்டு ஜுரம் அது இதுன்னு வந்து ரகலை பண்ணி நிக்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து போன வருஷம்லாம் போவே இல்லை. சரி, இந்த முறை கண்டிப்பா கத்தே ஆகணும் அப்படின்னு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி எல்லாம் ரகலை பண்றாங்கன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லீவு விட்டாலே வந்து எந்த கிளாஸ் போலாம், என்ன பண்ணலாம், அது இதுன்னு ஆராய்ச்சி பண்றதுதான் பேரண்ட்ஸோட வேலையேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ரொம்பலாம் நாங்க டார்ச்சர் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இஷ்டப்பட்டா போட்டோம். ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம அனுப்பிச்சு ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. அவங்களா இஷ்டப்பட்டா ஏதாவது போவாங்க, அந்த மாதிரி தான். ஒரு சிலர் வந்து கம்பல்சரியா இது பண்ணிதான் ஆகணும், இந்த சும்மாவே இருக்க கூடாது ஒரு நாளும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. லீவுங்கிறது வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் ஓடுதுங்க, ஓடியாருதுங்க, நைட்டு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுவே போதும். நம்ம திருப்பி வந்து இந்த 2 மாசமும் வந்து திருப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கக்கூடாதுன்றதுனால எப்பயுமே நாங்க வந்து வற்புறுத்துறது இல்ல. அவங்களாம் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இல்ல, கம்பல்சரி கிடையாதுன்னு வச்சுங்களேன், எப்பயாவது தான் அந்த மாதிரி போவாங்க. லீவு பொறுத்த வரையும் நாங்க ஃப்ரீயா விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 இடம்னாலும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போயிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும். இந்த முறை வந்து ஸ்டார்டிங்லேயே பசங்க வந்து நாங்க நீச்சல் இந்த வருஷம் கத்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதால சரின்னு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஜனனி சாய் மட்டும் போனாங்க. அன்னைக்கு என்னாச்சுன்னா, சீக்கிரமே வந்துட்டாங்க. முடியல, கை வலிக்குது, ஒரே தும்பலாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சுதான் இன்னைக்கு போனது. சரி, எப்படிதான் இருக்குதுன்றது நானும் கூட போனேன். தண்ணி சுத்தமா இருந்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பின்விளைவு அதிகமா இருந்துச்சு. நான் அது அடுத்தடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஜாலியா விளையாடினாங்க. 1 hour தான் போட்டது. ஏன்னா வந்து நாங்க ஈவினிங் தான் போனோம். 5 மணியோட வந்து க்ளோஸ். அதால என்ன பண்ணோம்னா, நாங்க போனதே வந்து 4 ஆயிருச்சு. அதால வந்து 1 hour போதும்ன்ட்டு அந்த டைம் தான் போட்டோம். ஆனால அதுவே கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த மாதிரி ஸ்விம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கங்க உக்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கையெல்லாம் வலிக்குது அப்படின்னுட்டு இருந்தாங்க. சும்மா உட்காந்து விளையாடுங்கடா, கிளம்பலாம் அப்படின்னுட்டு சும்மா இங்க அங்கேயும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இனிமே வந்து அப்படியே போனாலும் காலையில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். எதுக்காகன்றது பின்னாடி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயத்துக்கு வந்து என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஒத்துக்கலையா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. செம்ம கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்ததும் வந்து அங்கிருந்து வந்து திரும்ப வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சாங்க. 3 பேருமே தும்ப ஆரம்பிச்சாங்க. அதுல ஜனனி சாயி பயங்கர பீக்குக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கோல்டு. அப்படியே மறுநாள்லாம் பயங்கரமா ஒழுகிட்டே இருந்தது. ஜுரமே வந்துருச்சு 2 பேருக்கும். அட போங்கடா, நீங்களும் உங்க நீச்சலும் இந்த வருஷமும் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா ஒரே நாள் தான் போயிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த முறையும் அப்படியே பண்ணாங்க. உங்களுக்கு எப்படா சொல்லி கொடுக்கறது அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெறுத்தே போயிட்டோம். போயிட்டு வந்துட்டு 2 நாள் ரகலை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து ஒரு நாள் அப்பா கௌசியப்பா வேற திருப்பதி வேற போயிட்டாரா நேத்திக்கு. செம்ம ரகலை பண்ணிருச்சுங்க. நைட் எல்லாம் ஜுரம். நல்லா விடிய விடிய முழிச்சிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ஆயிருச்சு. என்னடா கால கொடுமை, எப்படிதான் இந்த நீச்சல் பழகுறதுன்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கிராமத்துல இருந்தோம்னா கொஞ்சம் கிணறு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், தண்ணி சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தண்ணி கண்டிப்பா தண்ணி ப்ராப்ளம் தான், வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நீச்சல் குளம் இருக்குது இங்கேயே லோக்கல்ல. ஆனா வந்து அது இதை விட மோசமா இருந்ததா. இது வந்து கொஞ்சம் சுத்தமா தான் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி கலரே வேற மாதிரி இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தண்ணியே நல்லாவே இல்லைன்றதுனாலதான் இங்க வந்தாங்க. ஏற்கனவே வந்து அக்கா பசங்க அண்ணா பசங்க எல்லாம் இங்கதான் கத்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி ஆகுது. அதுல வந்து மருந்து இது பண்றதுனாலயா என்னன்னு தெரியல, பயங்கரமா அலர்ஜி ஆகுது. இப்ப 2 நாளா திரும்ப போவே இல்லை. இன்னமும் ஜுரம் போல. இப்ப நான் வாய்ஸ் குடுத்துட்டு இருக்கிறேன். இன்னமும் ஃபீவர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னத்த சொல்றதுடான்ற மாதிரி இருக்குது. எப்ப அது சரியாயி திரும்ப போறதுக்கு நமக்கு பயமா தான் இருக்கும் அனுப்புறதுக்கும். ஏன்னா வந்து 2 நாள் செம்மையா முழிச்சு இருந்து அவங்கள பாத்துக்கிட்டது அழுத்தே போச்சு. திருப்பி எப்படிடா அனுப்புறோம்னு பயமா தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ பார்க்கலாம், எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல.
பசங்க வந்து ஸ்விம்மிங் அந்த கேப் எல்லாம் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானும் தேடி பாக்குறேன், கண்ணுலயே சிக்க மாட்டேங்குது. அதுக்கேத்த ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு போருக்கு கிளப்புறோம்டா அப்படிங்கிற மாதிரி, ஸ்விம்மிங்குக்கு கிளப்புறோம்டா அப்படிங்கிற மாதிரி அதுக்கேத்த ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி உடம்பு பூரா பூட்டி தான் அனுப்பணும் போல இருக்குது 3 பேருக்கும். என்னத்த பண்றது, சும்மாவே அலர்ஜி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு சும்மா வெளியே போனோம்னா அந்த டஸ்ட் அலர்ஜி எதுவுமே அவங்களுக்கு அந்த மூக்கு கிட்ட வந்துடக்கூடாது, அலர்ஜி ஆரம்பிச்சிரும். என்னத்த வளர்க்கறது, என்னத்த பண்றது, இந்த பசங்களோட போராடுறதே வேலையா போச்சு. 2 நாளா சரியா சாப்பிடல. ரொம்ப கோல்டுன்னா கோல்டு, அப்படி ஒரு கோல்டு. என்னத்த பண்றது, வீடே ஒரே ரணகணமா இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த வருஷம் கத்துக்க முடியுதா? கண்டிப்பா அனுப்பிச்சிடணும். ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க, இன்னமும் தள்ளி போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா எப்படியாவது கத்து கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேத்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.